ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு 12 மணிக்கு கொடுத்த ஒரு பதிவு ஒரு கண்ணியத்தோட வாழக்கூடிய வாழ்க்கைக்கு வழி கொடுத்தது. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட நான் என் தலையில் இடி விழுந்தது போல உட்காந்துட்டேன். இனி இடியே விழுந்தாலும் நான் வாழுவேன். ஏன்னா நான் சாயப்பாவோட குழந்தைன்னு சொல்லி நான் இங்கே நிச்சயமாக ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இடியே விழுந்தாலும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் துன்பப்படக்கூடாது. துன்பத்தை நாம் நிச்சயமாக தடுக்க முடியும். வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் எழுதி வைக்கப்பட்டது. எதனால? நம்ம செயல்களால். அப்போ நம்ம செயல்களால் நம்ம வீழ்த்தப்பட்டோம் அப்படின்ற உண்மையும் இருக்கு. அதே போல செயல்களால் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்ற நம்பிக்கையையும் நீங்க விதைக்கணும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரச்சனை வேறது, ஆனால் இனி பிரச்சனை வேறது மாதிரி. பட் இதுக்கு முன்னாடி கைடு இல்லை. பட் இப்போ கைடு கடவுள் இருக்காரு. கடவுளுடைய இடத்துல நீங்கள் வந்துட்டீங்க. அப்போ கடவுள் இடத்துல நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு சிறப்பான வழிகாட்டுதல் இங்கே நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்கள் அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. எத்தனையோ நாட்டில் பஞ்சம், பசி, வறுமை தலைவிரிச்சு ஆடுது. ஸோ எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் அங்கே எந்த வளர்ச்சியும் இல்லை. ஆனால் நம்ம இருக்கிற பிளேஸில் அவ்வளவு முயற்சிகள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சில முயற்சிகள் எடுத்து வச்சா உங்கள் வாழ்க்கை விஸ்வரூப வெற்றி. என்றைக்குமே கம்பேரிஷன் நம்ம எங்கே பண்ணுறோம்? மேலே இருக்கிறவங்களையும் பண்ணணும். பட் அதை விட முக்கியம் கீழே இருக்கிறவங்களும். ஸோ கீழே இருக்கிறவங்கள கம்பேர் பண்ணும்போது அவங்களே வாழுறாங்க, நம்மளால் வாழ முடியாதா? அவங்க வாழ்க்கைக்கு வெற்றி கிடைக்கிறது போல என் வாழ்க்கையில் அவங்கள விட நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு அந்த வாழ்க்கையும் அந்த வெற்றியும் கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்க மாதிரி நீங்கள் இருந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் சரி, அத்தனை தரித்திரங்களும் சரி, நீங்கள் சீக்கிரமாக அதை முறியடிக்க முடியும். அந்த தன்மையை நீங்கள் வளர்த்துக்கணும். அதுதான் உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு விஷயமா இங்கே இருக்குது. எப்பொழுதும் சரி, கீழே இருக்கிறவங்கள நினைக்கும் போது ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அவங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு கஷ்டத்தையும் உங்கள் வாழ்க்கையோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. நான் நிறைய விஷயத்தை இப்படி தான் பார்க்குறேன். ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் நம்ம அங்கமுத்து கூட அடிக்கடி சாப்பாடு அங்கே வாங்கி கொடுப்பாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு பெரிய ஷெட்டு மாதிரி போட்டு அங்கே குடும்பமாக இருப்பாங்க.
அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு மழை, வெயில், கொசுக்கடி, தேல்கடி, ஏன் பாம்பு வராதா? பட் அவங்கள விட கம்பேர் பண்ணும்போது நாம் என்ன தெரியுமா நினைப்போம்? வீடு சரியில்லை, வீட்டில் கொஞ்சம் பழைய வீடாகிடுச்சு, மழை வந்தால் ஒரு இடத்துல நனையுது, வீடு ஃபுல்லாக தண்ணி அப்படின்னு. ஸோ நீங்கள் அவங்கள கம்பேர் பண்ணும்போது இந்த வார்த்தையை நம்ம பேச மாட்டோம். அவங்கள கம்பேர் பண்ணும்போது ஒரு புலம்பல் நிற்காது. அவங்கள கம்பேர் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய துன்பம் வச்சு கருமம், இதெல்லாம் ஒரு துன்பமா, இதெல்லாம் ஒரு துன்பமா அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம வருவோம். அப்போது அந்த இடத்துல என்ன வருது? ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்குது. அடுத்தவங்க வழியை தன்னுடைய வழியா நினைக்கிறவங்களுடைய வழி சுத்தமாக மறந்து போயிடும். எத்தனையோ பேர் கையில்லாமல் கால் இல்லாமல் வெயில்ல, எத்தனையோ பேர் சைக்கிளை போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க. ஆனால் நாம் ஒரு 2 வீலர் வச்சுருக்கோம், அது சரியில்லை, வாங்கணும்னு நினைக்கிறோம், அது குறைப்பட்டுக்கிறோம். இப்போ சைக்கிளில் வயசானவர் ஏறி மிதிக்கிறாரே, மிதிக்கும் போது நம்ம மனசு விழலையா? ஆனால் அவங்களெல்லாம் பார்க்காது. யாரை பார்க்குறோம்? நம்ம கண்ணுன்னா நமக்கு மேலே ஒருத்தர், அவர் என்ன பைக் வச்சுருக்காரு, அவர் என்ன கார் வச்சுருக்காரு அப்படி நினைக்க தோணும். என்னைக்கு மேலே இருக்கிறவனை பார்த்து நம்ம வாழ ஆரம்பித்தோமோ அன்னைக்கு நம்ம நிம்மதி சுத்தமாக செத்து போயிடுச்சு. நிம்மதி செத்து போயிடுச்சு. ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு சாய்ராம் சொன்னாங்க, நான் தெரியாதனமாக என்னோட அக்கா சேர்த்த ஸ்கூலில் ஏன் குழந்தைங்கள சேர்த்தேன். என்னோட அக்காவோ சம்பாதிக்கிறவங்க, என்னோட மாமாவும் சம்பாதிக்கிறவங்க, அவங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் கணவர் மட்டும்தான் சம்பாதிக்கிறாரு, நான் ஏர்ன் பண்ணலை, எனக்கு ஏர்னிங்ஸ் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு மாதமும் டேர்ம் ஃபீஸ் கட்டும்போது என் குழந்தை ரொம்ப அவமானத்தில் நிற்கிறா. யாரெல்லாம் ஃபீஸ் கட்டலையோ என் குழந்தை ஏறி நிற்கிறா, கை காட்டுறா, நான் கட்டலைன்னு வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறா, அம்மா நாளைக்கு எப்படியாவது ஃபீஸ் கட்டிடுமா, மிஸ்ஸு ரொம்ப என்னை நிற்க வைக்கிறாங்கம்மா வெளியில் அப்படின்னு சொல்கிறா. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்ணா, இதுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கண்ணா அப்படின்னு. பிரார்த்தனை ஒரு பக்கம் இருக்குது, அது செஞ்சுடுவோம். ஆனால் பிரார்த்தனை செஞ்சால் நடந்துடுமா? இட்ஸ் பாசிபிள். பட் இங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா எல்லா குழப்பங்களுக்கும் முடிவு கட்டிடலாம். அவங்க படிக்க வச்சாங்க, அவங்க அந்த ஸ்கூல் இருக்கட்டும். இப்போ நாம் அவங்கள பார்த்து பொறாமப்பட்டோமா? நீங்கள் பொறாமை இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் 100க்கு 100 பொறாமப்பட்டதால் என்னுடைய குழந்தையும் அங்கே தான் படிக்கணும்னு சொல்லி நீங்கள் அடம் பிடிச்சி உங்ககிட்ட என்னென்ன இருக்குதோ நகையா இடமா ஏதாவது ஒன்று விற்று இல்லை அடமானம் வச்சு படிக்க வச்சிங்க. அப்போது என்ட்ரி ஃபீஸ் கட்டுறதுக்கே நமக்கு இவ்வளோ திணறுதுன்னா வருஷம் பூரா எப்படி ஃபீஸ் கட்டுவோன்னு ஒரு கணம் நம்ம நினச்சி பார்த்துருந்தா அந்த ப்ரப்போசலை ஸ்டாப் பண்ணியிருப்போம். அப்போது ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா குழந்தைங்க கலெக்டர் ஆக மாட்டாங்களா? நல்ல படிப்பு கிடைக்காதா? ஸோ எத்தனை குழந்தைங்க அதுக்கும் இல்லாமல் படிக்க வைக்கவே முடியாமல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம குழந்தை எவ்வளோ பரவாயில்லன்னு அந்த இடத்துல ஒரு கணம் நீங்கள் திங்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க. அப்போது கம்பேர் எங்கே பண்ணணுன்றது இருக்குது, அங்கே பண்ணாதான் அதற்கு உரிய பலன் கிடைக்கும், இல்லைன்னா பலகீனம் தான் கிடைக்கும். நொந்து போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் நொந்து போகிறீங்க? யாரை பார்க்குறீங்க உங்கள் மனசுக்குள்ள? என் மருமக சரியில்லை, ரொம்ப திமிரா பேசுகிறா அப்படின்னு ஒரு சாய்ராமுடைய விஷயம். ஆனால் இன்னொரு இடத்துல என்ன தெரியுமா ஆகுது, என்னுடைய மருமக வீட்டுக்குள்ளேயே விடல, மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் அந்த இடத்துல தூங்கி தொலைன்னு சொல்லி என்னை சனின்னு சொல்கிறா. அதை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட லைஃப் நல்லா இருக்கா இல்லையா? அப்போ என்ன கூத்து நடக்குதுன்னா, நாம் கஷ்டப்படுவதற்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோன்னு தோணுது. எதை பார்த்தா கஷ்டம்னு நினைக்கிறோமோ ஏன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்?
எதை பார்த்தா லாபம் நினைக்கிறோமோ ஏன் அதை பார்க்கல? உன்னை விட என்ன கடவுள் நல்லா வச்சிருக்கார், சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்களேன், மனதார சொல்லி பாருங்களேன். கடவுள் நல்லா வச்சிருக்காருப்பா, பாவம் அவங்க குடிசையில் இருக்கிறாங்க, நான் யாராவது இங்கே இருக்கேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருக்காரு, நன்றிப்பான்னு சொல்ல முடிஞ்சுதா உங்களால்? எதாக இருந்தாலும் மனப்பூர்வமாக நன்றி சொல்லணும்னு நம்ம நிறையா விஷயத்த பதிவில் சொல்லியிருக்கோமே. அப்போ அந்த தேங்க்ஸ் எப்படி பண்ணணும்? சும்மா நன்றி சொல்லிட முடியுமா? மனப்பூர்வமாக செய்யக்கூடிய செயல்களில் தான் அந்த பலன் கிடைக்கிது. ஸோ மனப்பூர்வமாக சொல்லணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இனிமேலாவது நமக்கு எது பலன் தருதோ நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நொடி பொழுதையும் நாம் இதுவரைக்கும் ரொம்ப ஒஸ்ட்டாக வச்சிருந்தோம், ரொம்ப மோசமாக அந்த நொடியை பயன்படுத்தணும். இது உண்மையா? இது பொய்யே நான் சொல்லலை. ஒரு நொடியையும் எப்படி வச்சுருந்தோம்? மோசமானதாக வச்சுருந்தோம். ஒரு நொடியும் உங்களுக்கு மிக பெரிய பொக்கிஷங்கள், அது போயிடுச்சு, இனி வரவே வராது. போன நொடிகளை விலைக்கு கூட வாங்க முடியாது, உயிரை கொடுத்தாலும் கிடைக்காது, போனது தான். ஒரு மனுஷனுக்கு உயிர் எப்படி போச்சோ, உயிர் போன மனுஷனை எழுந்துருன்னா அவன் எப்படி வருவா? எமோஷ்னலாக வேணால் கத்திக்கலாம், ஆனால் உண்மை முடிஞ்சது. அப்போது அதே போல் இந்த நொடி போயிடுச்சு, அவ்வளோதான், இது என்ன பண்ணாலும் வராது. ஆனால் அடுத்த நொடியை சரியாக பயன்படுத்திக்கோ. அப்போ இந்த நொடியில் வாழு, பலன் மிகுந்த வாழ்க்கையாக வாழு. அற்புதங்கள் கிடைக்க போகுதுன்ற ஒரு ஸ்கெட்சை நீ கிரியேட் பண்ண. உனக்குள்ள நிறைய மனுஷன் வாழ்ந்துட்டுருக்கான், உனக்குள்ள நிறைய மனுஷன், ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒரு மனுஷன். அவனை எல்லாத்தையும் கூப்பிடு, தனிமை யூஸ் பண்ணிக்கோ. யூஸ் பண்ணிக்கிட்டு இனிமே இந்த நொடியை எப்படி நான் உருவாக்க போகிறேன், இந்த நொடியை உருவாக்கினாதான் அடுத்த நொடியை வாழ முடியும். இப்போ ப்ரெசன்ட், இந்த செகண்ட், எஸ் வாட், இந்த வாட் என்னன்ற ஒரு கேள்வி இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறவங்க தயவு செய்து வாழ்க்கையில் எழுந்திருக்க முடியாது. பட் எனக்கு இன்னமும் வாய்ப்பு இருக்கு, இந்த நொடியை நான் பயன்படுத்துவேன், அற்புதமாக நான் செதுக்கிப்பேன் அப்படின்னு சாய்ப்பா கிட்ட தைரியமாக பேசுங்க. தைரியமாக, நிதானமாக, நம்பிக்கையோடு பேசுங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் அதற்கு உண்டான வழிகள் என்னன்றதை எழுதுங்க. ஒரு டைரி வச்சுக்கோங்க. உங்கள் மனசில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் எழுதுங்க. இது ஒரு நாள் கூத்து கிடையாது, இது இனி வாழ்நாள் முழுவதும் இதை செய்யணும். என்ன செய்யணும், எப்படி வாழணும், இவனை பார்க்காதீங்க, அவனை பார்க்காதீங்க, உங்களை பாருங்கள். உங்கள் சிச்சுவேஷன் என்னவோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் சூழ்நிலையை பேஸ் பண்ணி முதல்ல ஆரம்பிங்க. அதில் எதெல்லாம் நல்ல வாழ்க்கையை வாழ முடியுமோ அதை கையில் எடுங்க. எடுத்த உடனே உயரத்துக்கு போகணும்னு நினைக்காதீங்க. ஒரு அடியாக தான் எடுத்து வச்சாதான் அந்த கண்ணில் தெரிகிற உயரத்துக்கு போக முடியும்னு நம்புங்க. ஏன்னா அதுதான் பாசிபிள். மாயாஜாலத்தில் வாழ்க்கை வாழ முடியாது, மந்திர சக்தியால் வாழ்க்கை வாழ முடியாது. எப்படி வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா, நீ அடுத்த அடி எடுத்து வைக்கணும். எடுத்த உடனே அகலக்கால் வைக்க வேண்டாம். எடுத்த உடனே ஒவ்வொரு அடியும் நிறுத்தி நிதானமாக, அதாவது இன்னும் சில பேர் எங்கே நிறுத்தி நிதானமாக வைக்க சொல்கிறீங்க. அப்போ வாழ்க்கையில் நான் எப்போ பிரச்சனைகளை சால்வ் பண்ணி எப்போ நான் ஹாப்பியஸ்ட் விமனாக மாறுறது அப்படின்னு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இது வரைக்கும் எந்த எஃபர்ட்ஸும் பண்ணலை, இது வரைக்கும் எதுவுமே செய்யாமல் என்ன பண்ணீங்க? அப்போது இந்த கேள்வியை ஏன் உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்கல? அப்போது ஆரம்பித்த உடனே அதிகாரத்துக்கு போயிட முடியுமா? ஆரம்பித்த உடனே அதிகாரத்துக்கு போயிட முடியுமா? இப்போ தான் ஒரு கட்சி ஆரம்பித்தோம், அதுக்குள்ளே சிஎம்மாக உட்காந்துட முடியுமா? இது ரொம்ப கஷ்டமான காரியம். அப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அசைக்க முடியாத சக்தியாக மாற முடியும்.
எடுத்த உடனே அந்த ஆசையை வச்சுக்கிட்டு அது மட்டும்தான் டார்கெட், வேற எதை பற்றியும் நான் திங்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக அது கிடைக்காது. அது டார்கெட், அது கண்டிப்பாக அதான் டார்கெட். ஆனால் அதற்கு உண்டான வழிகள் அதை விட முக்கியம். அந்த வழிகள் நமக்கு எவ்வளவு சாதகமாக யூஸ் பண்ணிக்க முடியும், அதில் எவ்வளோ பாதகம் இருக்குது, ஸோ எவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது, எவ்வளோ நெகட்டிவ் இருக்குது. இப்போது எல்லாருக்கும் எடுத்த உடனே எவ்வளோ தெரியுமா பாசிட்டிவ் இருக்கும்? 10% இருக்கும். நெகட்டிவ் 90% இருக்கும். இந்த 10 90 மாற்றணும், அந்த 90 10 மாற்றணும். இதுதான் டார்கெட். அப்போ 10 அடுத்தது 20 மாற்றலாம். அப்போது அங்கேயே கணக்கு குறையுதா? 90 80 ஆகுதா? இப்படி தான் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கணும், அந்த எண்ணிக்கையை குறைக்கணும். இது என்னைக்கும் புரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஆமையாக இருக்கிறதும் நல்லது, முயலாக இருக்கிறது நல்லது. ஆமையாகவே இருன்னு சொல்லிட மாட்டேன், முயலாகவே இருன்னு சொல்ல மாட்டேன். ஸ்லோவாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக போகணுன்னா விட்டுங்க, ஸ்டடியாக இருங்க, ஸ்டடியாக இருங்க. ஏன்னா வேக வேகமாக பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறோன்னே தெரியாது. இப்போ வாழ்க்கையில் இவ்வளவு அடி ஏன் வந்ததுன்னா என்ன பண்ணுறோன்னு நமக்கு தெரியல, எதை செய்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியல. அதனால தான் செஞ்சது எல்லாம் நமக்கு எதிர்வினையாக வந்து மாட்டுது. நீங்கள் ஒரு 10 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா அது 20 ரூபா மாற்றுறது புத்திசாலித்தனமா, இல்லை அந்த 10 ரூபாய அப்படியே அந்த 10ஓட 10 போனது புத்திசாலித்தனமா? அப்போது ரிட்டர்ன்ஸ் என்ன? அப்போது நம்ம செய்யக்கூடிய பலன், அதனுடைய எதிர்வினை எப்படி இருக்கும், இது தொடங்கி இருக்கும், முடிவு எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லை, என்ன இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 2-3 பேர் கூப்பிட்டாங்க நம்ம சொந்தத்தில். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் பண்ணுறோம், ஒரு 50 lakhs வரைக்கும் நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் வந்து பார்ட்னராக வந்து சேருங்க அப்படின்னு. அப்போது ஜென்ரலாக யாரை கேட்டாலும் இதை வந்து ஓகே பண்ணுவாங்க. ஆனால் நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன், வேண்டாம், நான் சப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு இந்த ப்ராஃபிட்டு அதெல்லாம் வேண்டாம், என்னால் எவ்வளோ முடியுதோ நான் பண்ணுறேன், ஏன்னா என்னோடய பிஸ்னஸ் பார்க்குறதுக்கு எனக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நேரம் சரியாக இருக்குது அப்படின்னு. இப்போது அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்னோட ஸ்கிப் பண்ணி எனக்கு 50 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ என்னோடய ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? அப்போ கூடுதலாக இருக்கும். அப்போது இந்த நான் செய்யக்கூடிய வேலையை இருக்கக்கூடிய லாபம் குறைவு, அந்த 50 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் ஜாஸ்தி. அப்போ இதை விட்டுட்டு அங்கே போனால் கண்டிப்பாக நான் தோற்று போவேன், அது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போது கிராஜுவலாக என்ன இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த இன்க்ரீஸில் போயிட்டால் சின்ன லாஸ்னா கூட ஐ கேன் ஃபேஸ் இட். பட் இதே ஹியூஜ் லாஸ்னா ஐ கான் ஃபேஸ் இட், என்னால் அது ஃபேஸ் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஃபார் ட்ரையலாக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு வயிற்று பசியை நிரப்பணுன்னா எனக்கு துட்டு வேணும். அப்போது எனக்கு என்ன வருமோ அதை தான் நான் செய்வேன். மற்றவங்களுக்கு வரட்டும், சந்தோஷம். பட் என்னால் என்ன முடியுதோ அதை தான் நான் செய்ய முடியும். அப்போது அந்த கேரக்டர்ஸில் நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மற்றவங்க நிறைய பேர், அதுக்காக நான் மற்றவங்களுக்கு குறை சொல்லலை, அவங்களுக்கு ஒரு சான்சஸ் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறாங்க, இல்லை நம்மளை கை தூக்கி விடணும்னு கூட அவங்க நினைக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா மேன் டு மேன் ஹெல்ப் அது இது வேற. அப்போது எது ஆகும் எது ஆகாது யூ கேன் டிசைட். பொறுமை, நிதானம், ரொம்ப நிதானமாக போங்க, அவசரப்படவே வேண்டாம். சட்டு புட்டுன்னு பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஒரு விஷயத்தை உருவாக்குறதுன்றது ரொம்ப கஷ்டம், உடைக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை, 10 அடுக்கு மாடி கட்டுறதுக்கு ஒரு 2 வருஷம் வச்சுக்கலாமா? 1 வருஷம் இல்லை 2 வருஷம் வச்சுக்கலாம், மேக்ஸிமம் 2 years. சரி, இப்போ இந்த 10 அடுக்கு மாடி வீடு ஓகே, இதை இடிக்கிறதுக்கும் 2 வருஷம் ஆகுமாண்ணா? இது இடிக்கிறது 2 வருஷம் ஆகுமா? அப்போ அதை இடிக்கிறதுக்கு 1 நாள் போதும், அந்த இடித்த குப்பையை ஆள்றதுக்கு 2 நாள் 3 நாள் போதும். ஸோ அதிகபட்சம் 7 நாள். அப்போ 7 நாளுக்குள்ளே கட்ட முடியுமா? இதான் கேள்வி. 7 நாளுக்குள்ளே கட்ட முடியுமா? ஸோ உடைக்கிறது ஈஸி,
உருவாக்குறது கஷ்டம். அப்போ நான் ஒரு நம்பிக்கையை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். அப்போது அந்த நம்பிக்கையை நானே உடைச்சிடக்கூடாது. உடைச்சிட்டா மறுபடியும் உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். இங்கே பல பேரோட வாழ்க்கை அப்படி தான். நல்ல நம்பிக்கையோடு இருந்த அந்த நம்பிக்கையை நீங்கள் பெரிய அளவில் உருவாக்கியிருக்கீங்க. உண்மையிலே அதுக்கு நான் தலை வணங்குறேன். அந்த நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி சில சம்பவங்கள் நீங்கள் ஈடுபட்டீங்க. இப்போ நம்பிக்கை உடஞ்சிருச்சு. மறுபடியும் அந்த நம்பிக்கையை கொண்டு வரதுன்றது பெரிய சவால். அன்பே சாய் குடும்பத்தில் பெரிய சவாலுங்க. இது பெரிய சவால். அதாவது நீங்கள் ஆடியோ கேட்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, ஓகே குட். ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியாது. இப்போ இங்கே முத்து அம்மான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க பிரச்சனையை சொல்கிறாங்க. இப்போ இங்கே சிந்துன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பிரச்சனையை சொல்கிறாங்க. இப்போ இந்த முத்துமாவும் சிந்துமாவும் காண்டாக்ட் இல்லை. இவங்க என்ன காண்டாக்ட் பண்ணுறாங்க? அப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய கவலைகளையும் கஷ்டத்தையும் நான் இங்கே உணர்கிறேன். அப்போது நீங்கள் நம்பிக்கை எவ்வளவு பெருசாக வச்சுருக்கீங்க. அதில் ஒரு சின்ன ஒரு ஊசி உள்ளே நுழைஞ்சிட்டா எப்படி அந்த பலூன், அவ்வளோ பெரிய பலூன் பட்டுன்னு வெடிக்குதோ அது மாதிரி இங்கே நம்பிக்கை வெடித்து செதறது. மறுபடியும் அந்த நம்பிக்கை கொடுக்கத்தான் இத்தனை ஆடியோஸ், இத்தனை சேனல்ஸ். உண்மையிலே சொல்கிறேங்க, நம்ம ஷீரடி சாய்பாபா அட்வைஸ் இன் தமிழ் அப்படின்னும் போது இங்கே நிறைய ஆடியோஸை நான் பார்க்குறேன். எல்லாம் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகா, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நிறைய பேர் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா அவங்க சினிமா நடிகையை பற்றி, நடிகரை பற்றி, அதை சொன்னேன், சுந்தர் சி ஏன் விலகினார், ரஜினிகாந்துக்கும் கமலுக்கும் உள்ளுக்குள்ள சண்டை, அப்படிலாம் சொல்லாமல் எவ்வளவு ஒரு மோட்டிவேஷனில் கொடுக்குறாங்கன்னும் போது உண்மையிலே சொல்கிறேன், எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளவு ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எவ்வளவு பெரிய நல்ல செய்திகளை சில பேர் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது உண்மையிலே சொல்கிறேன், சூப்பர். இது எனக்கு யாரெல்லாம் நல்ல செய்திகளை கொடுக்குறாங்களோ அத்தனை பேரும் என்னுடைய உறவுகள் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சிறப்பு. ஏன்னா கெட்டதை சொன்னால் நிறைய பரவும், நிறைய வியூஸ் ஆகும். ஆனால் நல்லதை மட்டும்தான் செய்யணும்னு நம்மளை மாதிரி நிறைய பேர் யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்களே, எல்லாருடைய சேனல்ஸும் நல்லபடியாக வரணும்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நல்ல விஷயங்களை நாம் உருவாக்கணும். உருவாக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கும்போது கடவுள் நம்மளுடைய அற்புதமான ஒரு அழகான வாழ்க்கையையும் நமக்கு உருவாக்கி நாம் எங்கெங்கெல்லாம் தடுமாறுறோமோ அங்கெல்லாம் கடவுள் யாரையாவது வர வச்சு தோள் கொடுத்து நம்மளை அரவணைப்பார், நம்மளை கட்டி அணைச்சு முத்தமும் தருவார். சாய்ப்பா கிட்ட முத்தம் வாங்கியிருக்கீங்களா? ஒரு அரை மணி நேரம் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுங்க, அவர் முன்னாடி போய் நில்லுங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே நடக்கும். நிறைய கிஸ்ஸஸ் நான் வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட இருந்து. அது ஒரு ஃபீல், அது ஒரு சந்தோஷம். ஸோ இன்றைக்கி தான் நினச்சேன், எங்கடா அது வெட்டுக்கிளி ரொம்ப நாளாக காணோம். நான் தலைவர் நம்ம மேலே கோவமாக இருக்காரா? நம்ம பெருசாக ஒன்றும் தப்புலாம் பண்ணலையே, என்ன சரியான நேரத்தில் தூங்காமல் இருக்கும், அது வேலை விஷயமா அப்படின்னு. அப்படி சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்னதாக ஒரு வெட்டுக்கிளி இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்துச்சு, இப்போ திரும்பி பார்க்குறேன் காணாமல் போயிடுச்சு. இங்கே தான் இருக்கும் சின்னதாக ஒரு வெட்டுக்கிளி. அப்போ நம்ம என்ன நினைச்சோமோ உடனுக்கு உடனே என் குழந்தை ஆசைப்படுறா, ஓகே அனுப்பு, நம்ம போவோம் வெட்டுக்கிளி ரூபத்தில் அப்படின்னு. இது எல்லாம் அவர் நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு பாசத்தை குறிக்குதுங்க. அந்த பாசம்தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி பேச வைக்குது. ஒரு பெரிய சகாப்தத்தை நம்மால் உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு உறுதித்தன்மையையும் அது ஏற்படுத்துது. அழகும் அற்புதமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றத எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் திரும்ப 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 நடக்க தான் போகுது.
இப்போ நீங்கள் மனசு வச்சா கூட வாழ்க்கையோட தரத்தையே மாற்றலாம். வாழ்க்கையோட தரத்தை எப்படி நீங்கள் உருவாக்கணும்னு முயற்சி பண்ணீங்களோ அதில் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் நீங்கள் இந்த கணம் செய்ய முடியும். இன்னைக்கு 12 மணி ஆடியோவை தயவு செய்து பார்க்காம யாரும் போகாதீங்க. ஏன்னா ஒரு பதிவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குதுங்க. சாய் ஒன்னேஸ்டேட்டர்னா கூட ஜீசஸ் நம்ம அடிக்கடி சொல்லுவோமே, ஒட்டகம் அந்த ஊசியோடைய இதில் எப்படி உள்ளே போகணும், அதுக்கு உண்டானது தான் இன்றைக்கி அந்த சாப்டராக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதை படிக்கும்போது. மனசு பக்குவப்பட்டால் வாழ்க்கையை வெல்ல முடியும். மனசில் பக்குவம் இல்லைன்னா நிறைய பேரோட வாழ்க்கை பாருங்கள், நிறைய படிச்சிருப்பாங்க, 2 டிகிரி 3 டிகிரி படிச்சிருப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் மனப்பக்குவம் இல்லைன்னா எங்கேயுமே வேலை பார்க்க முடியாது, இருக்கவே முடியாது. நான் ஒன்று சொல்லட்டுமா, நம்ம அம்மாக்கள் எல்லாம் பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் எவ்வளவு அழகாக குடும்பத்தை கவனிக்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்க அலாரம் வச்சு எழுந்திருக்கிறாங்க, இல்லை சரியான நேரத்துக்கு தூங்கணும்னு சொல்லியா தூங்குறாங்க. ஆனால் நம்ம அலாரம் வச்சு கூட எழுந்திருக்க முடியல. அவங்களோட கணக்கு எப்படின்னா எல்லாத்தையும் சட்டு முடிக்கணும். அது மனப்பக்குவம் இருக்கிற இடத்துல வேலை செய்கிறத பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் மனப்பக்குவம் எங்கே இல்லையோ அங்கே தான் எல்லா குறைகளும் இருக்குது. என்கிட்ட ஒரு சாய்ராம் சொன்னாங்க, நான் படிச்சிருந்தா நல்லா டெவலப் ஆகிருப்பேன் அப்படின்னு. உண்மை, ஃபினான்ஷியலாக டெவலப் ஆகிருக்கலாம், குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக டெவலப் ஆகிருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் டெவலப் ஆக முடியுமா அப்படின்றது பெரிய சந்தேகம்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்ட் எல்லாமே வாழ்க்கையில் லாஸ்ட் பெஞ்சாக போயிட்டாங்க. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டாக வராங்க. சொல்கிறேன்னு கோபிச்சிக்க வேண்டாம். ஏன்னா நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ன்றதால நான் திமிரா பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். என்ன ரீசன் அப்படின்னா, வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்கார்றவங்க எப்பயுமே தான் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு அந்த நம்பர் 2க்கு கூட அவங்களால ஏற்றுக்க முடியாது. அதாவது ஒரு பொண்ணு ரொம்ப அழுதுச்சு, மார்க்கு கம்மியாக எடுத்துட்டேன். அப்படி என்னம்மா மார்க்கு, ஃபெயிலாம் இல்லை பாஸ்லாம் ஆகிட்டேன், ஆனால் மார்க்கு கம்மி. அப்படி என்னதான் மார்க்கு கம்மி, பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம், இல்லைப்பா மார்க்கு கம்மிப்பா அப்படின்னு சொல்லி உண்மையானது ஒரு விஷயமே. என்னென்னு பார்த்தா மேக்ஸில் 100க்கு 35 இல்லை, 45 இல்லை, 65 இல்லை, 75 இல்லை, 99 மார்க். அந்த 1 மார்க்கு கம்மி. அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் என்னால் வர முடியல. மேக்ஸில் அவங்க ஸ்கூலில் மேக்ஸில் யார் ஃபஸ்ட்டோ அவங்க தான் கிளாஸ் லீடரா. அப்போ 100 மார்க் எடுத்த பொண்ணு தான் கிளாஸ் லீடரு, நான் அசிஸ்டன்ட் லீடராக போகிறேன்னா என்னன்னு கூட தெரியல. இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி 2 நாள் சாப்பிடலை. அப்போது ஒரு தோல்வியை ஏற்றுக்க முடியல. ஆனால் பேரண்ட்ஸுக்கு பெருமை, 1 மார்க் எடுக்கலன்னு சொல்லி என் பொண்ணு அழுதா. நீங்கள் பெருமையாக நினச்சிக்காதீங்க, பொண்ணை அப்படி எதையுமே தாங்க முடியாத ஒரு கோழை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்னு நினச்சிக்கோங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும், என் கணவர் செகண்டு தான், நான் சொல்கிறத தான் என் கணவர் கேட்கணும், நான் என்ன டெசிஷன் எடுக்கிறேனோ அதுதான் அப்படின்னு வரும்போது அவரும் ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்டாக இருந்தால் அடுத்தது என்னங்க, சொல்லவே கூடாது, டைவர்ஸ் தான். ஸோ இப்படி தான் இங்கே நடக்கும். பட் அதனால் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அதே நேரத்தில் தோல்வியை ஏற்றுக்கிறது அதை விட முக்கியம் இல்லையா? சரியா? அப்படி தானே வளர்க்கணும். இப்போ நல்லா படிக்கணுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தோல்வியை ஏற்றுக்கோ சொல்லுங்கள். இதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கவுன்சிலிங். கல்யாணம் ஆகி அடுத்த 3 மாதத்தில் கவுன்சிலிங் போகலாம், வேறு வழி இல்லை. அவர் முடிவு பண்ணுறாரு, ஏன் நீங்கள் உட்காந்து பேசி முடிவு பண்ண மாட்டிங்களா? ஸோ படிக்காதவங்களை விட படித்தவங்க தான் பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க, தலையை பிச்சுட்டு நிற்கிறாங்க. படிக்காதவங்க கூட சரி ஓகேப்பா இடம் அப்படி போயிடுறாங்க. ஆனால் நல்லா படித்தவங்க தான் தலையை முடிய பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
அடுத்தது என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சு. அப்போது படித்த படிப்பெல்லாம் வீணாக போகுது. ஏன்னா ஃபோக்கஸ் வேலையில் இல்லை, கவனத்தை வைக்க முடியல, எதுலேயும் கவனத்தை வைக்க முடியல. அப்போ என்ன ஆகிறது, ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு வே தானே. அப்போ இதை எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். முதல்ல வர்றது பெருசு இல்லை, ஆனால் கடைசியாக வந்தாலும் நீ மனசில் காயப்படாமல் உனக்கு முயற்சியை செஞ்சேன்னு சொல்லி உன்னை நீயே தட்டி கொடுத்துக்கிறல்ல, அந்த இடத்துல நிற்கிறார் கடவுள். முயற்சி பண்ணுறதே நல்லதுன்றீங்க. அதான் நான் சொன்னேனே, நான் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னா இன்னும் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா, முயற்சி எடுக்காத வரைக்கும் என்ன பண்ணீங்க? முயற்சி எடுக்கும்போது மட்டும் ஏன் வேக வேகமாக வளர்ச்சி வேணும், அதை வேணும், இதை வேணும்னு முதல்ல உங்களை பற்றி ஸ்டடி பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஷோஸ் பாருங்கள், உங்களுடைய ஸ்டெப்ஸு, உங்கள் எஃபர்ட்ஸு, உங்கள் ஒர்க் ஹார்டு, இதை எல்லாத்தையும் எவ்வளோ கொடுக்க முடியும்னு பாருங்கள். முதல்ல பழக்கத்துக்கு கொண்டு வாங்க எல்லாத்தையும், அப்புறம் பின்னாடி யோசிக்கலாம். முன்னாடியே யோசிக்கணுமா? அப்போது ஒரு வருஷத்தில் பிரச்சனை தீரும் அப்படின்னா தான் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்களா? ஏன் ஒரு வருஷம் 1 வருஷம் 1 மாதம்னா ஒத்துக்க மாட்டிங்களா? ஸோ ஒத்துக்கக்கூடிய மனப்பக்குவம், ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் இங்கே வேலையே நடக்கும். இல்லைன்னா நோ வே. உங்கள் மாற்றத்தை நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்க முடியும்னா, மற்றவங்க சொல்வதன் மூலமாக தான் உங்களுக்கே தெரியும். இப்போ மற்றவங்க சொல்லும்போது தான் மாற்றத்துக்கு உண்டான முதல் அடி இங்கே நடக்குதுன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நான் சச்சரிதம் படிக்கிறேன், ஆரத்தி எடுக்கிறேன், மெடிடேஷன் பண்ணுறேன், பிராணாயம் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறேன், ஆனால் இன்னமும் லைஃப் நான் நினச்ச மாதிரி நடக்கலையே. நான் ஒன்று சொல்லட்டுமா? இப்போ இதெல்லாம் பண்ணுறதால தான் அட்லீஸ்ட் இந்த அளவில் நாம் இருக்கிறோம். ஆனால் இது பண்ணலைன்னா இன்னும் கீழே விழுந்து கிடப்போம். அது தெரியுமா உங்களுக்கு? ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா கடவுள் வந்துட்டாரு, கடவுளை கும்பிட்றோம், இனி வாழ்க்கையில் வளர்ச்சி தான், அந்த இடத்துக்கு போகிறோம். ஆனால் இதுக்கு உண்டான பக்குவமும் இங்கே இல்லை. அதான் நான் சொன்னேனே, மனப்பக்குவம் இல்லைன்னா என்ன படித்தாலும் சரி எல்லாமே வேஸ்ட். என்னால் எனக்கு அடித்து சொல்ல முடியும், நீங்கள் அன்பே சாயில வந்திருக்கீங்க, சொன்னதை செய்கிறீங்க, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லாவே படுது, பேசுகிறது எல்லாமே. ஆனால் வளர்ச்சி இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இதெல்லாம் ரெடி பண்ணுறதால தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கை, இல்லைன்னா இன்னும் மோசமாக வாழ்க்கை போயிருக்கும். கொஞ்சம் நான் சொன்னது அக்செப்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நாம் ப்ரூஃப் பண்ணுறோம். கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ கெடுதல்கள் இங்கே முறியடிக்கப்பட்டது. கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ துன்பங்கள் இங்கே சாய்ப்பாவில் தீர்க்கப்பட்டது. எத்தனையோ இடத்துல உயிர் பொழைச்சி இருக்கிறோம். காலையில் போனவங்க நைட்டு வரல, ஆனால் காலையில் போனவங்க நாம் நைட்டு முழு மனிதனாக வரோம். அப்போ எத்தனை இடத்துல இருந்து கடவுள் நம்மளை காப்பாற்றிருக்கார் கடவுளுக்கு தான் தெரியும். நமக்கு தெரியலன்றதுக்காக எதுவுமே இல்லைன்னு ஆகிடாது. அடிக்கடி அம்மா சொல்லுவாங்க, இந்த பூனை இருக்குல்ல, பூனை கண்ணை மூடிட்டா உலகமே கண்ணை மூடிட்டு தான் நினச்சிக்குமா. அது கண்ணை மூடிட்டு உட்காந்துக்குமா எங்கேயாவது. அப்போ அது கண்ணை மூடிடுச்சுன்னா யாருமே அதை பார்க்க மாட்டாங்க, தேட மாட்டாங்க, கிடைக்காது, அந்த தாட்டில் அது இருக்குமா. இப்போ பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகமே கண்ணை மூடிச்சு தான் நினச்சிக்கக்கூடாது அப்படின்வாங்க. நாம் அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதை தான் நம்புவேன், கண்ணுக்கு தெரியாதது எத்தனையோ விஷயங்கள். இந்த நிமிஷம் கூட உங்களை யாராவது நினச்சிருக்கலாம், இல்லை உங்கள் யாராவது உங்களுக்கு ஆபத்தை கொடுக்கணும்னு நினச்சிருக்கலாம், இல்லை யாராவது உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிருக்கலாமா இல்லையா? நினைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடங்கள். இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் நம்ம நல்லா வாழலான்னு சொல்லி ஒவ்வொரு நொடி பொழுதையும் வீணாக்காமல் நான் இனி நல்லாக வாழுவேன், நல்லவதை நினைப்பேன்னு சொல்லுங்கள், மனதார சொல்லுங்கள். சாய்ப்பா உங்களுக்கு தேவையான அத்தனைத்தையும் செய்வார்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்.
சாயிரா சாயிரா ஓம் சாயிரா